நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட டாக்கரோட கண்டினியூஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வாட் இஸ் டாக்கர்னா என்னன்னு பார்த்தோம். எதுக்காக டாக்கர் யூஸ் பண்றாங்க, மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, மோனோலித்திக்னா என்னன்னு பார்த்தோம். மைக்ரோ சர்வீஸோட கான்செப்ட்ல எப்படி டாக்கர் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் வர்ச்சுவலைசேஷன் அண்ட் கண்டெய்னரைசேஷன் என்னன்னு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் டாக்கரோட இன்ஸ்டலேஷன் அண்ட் அதுக்கப்புறம் டாக்கரோட கமெண்ட்ஸ். ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு டாக்கர் டே 2ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன, ஓகேங்களா, பேக்கப் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணலாம், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிடி கான்செப்ட்னா என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஐடிடி கான்செப்ட்னா என்னன்றதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டாஸ்க் கொடுத்துருந்தானா, சொல்லுங்கப்பா. 2 டாஸ்க் கொடுத்திருந்தீங்க ஜி. கர்னல்னா என்னன்னு பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க. அண்ட் தென் நம்ம வந்து சர்வரை வந்து ஷட் டவுன் பண்ணும்போது திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டாக்கர் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்க சொல்லியிருந்தேன். ஓகே, ஆன்லைன் என்ன கொடுத்திருந்தேன், என்ன டாஸ்க் கொடுத்திருந்தேன் சொல்லுங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் என்ன டாஸ்க் கொடுத்துருந்தோம்ப்பா? ஆஃப்லைன், ஆன்லைன் சொல்லிட்டாங்க, ஆஃப்லைன் சொல்லுங்க. என்ன டாஸ்க் கொடுத்துருந்தேன்? சப் கண்டெய்னர்ஸ், கண்டெய்னர்ஸ் ஆக்டிவா இருக்கு, கண்டெய்னர்ஸ் இல்லை. இப்போ சர்வர் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ டாக்கர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். டாக்கர் இருக்கு, டாக்கரோட கமெண்ட் செக் பண்றேன். டாக்கர் ஒர்க்காக தான் செக் பண்றேன். இமேஜஸ் இருக்கு, டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுக்குறேன். டாக்கர் பிஎஸ் கமெண்ட் என்ன பண்ணும்? கமெண்ட் என்ன பண்ணும்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் கமெண்ட்? டாக்கர் பிஎஸ் என்ன பண்ணும்? It will show the running containers. Containers show பண்ணுங்க. என்ன காமிக்குது? இருக்கா? கண்டெய்னர்ஸ் எதுவும் இல்ல. அப்ப இதெல்லாம் என்ன மோடுக்கு மாறிடும் சொன்னீங்க? எக்ஸிட் மோடுக்கு மாறி இருக்கும்னு சொன்னேன். அப்ப அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எப்படி நான் செக் பண்றது? டாக்கர் பிஎஸ் -a அப்படின்ற கமாண்ட் ரன் பண்ணும். டாக்கர் பிஎஸ் -a -a கொடுக்கும்போது இங்க பாருங்க என்ன ஆகுது? எக்ஸிட் மோட்ல இருக்கா? அப்ப 2 கண்டெய்னர் எந்த மோட்ல இருக்கு? எக்ஸிட் மோட்ல இருக்கு. இதுதான் நான் சொன்னது. எனக்கு வந்து டாக்கர் ஸ்டார்ட் ஆயிடும், ஆனா டாக்கருக்குள்ள இருக்கிற அந்த கண்டெய்னர்ஸ் என்ன ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது. இப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் தான் மேனுவலா என்ன பண்ணி ஆகணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன கமெண்ட் கொடுப்பீங்க? ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் கொடுப்பீங்க? ஸ்டாப் பண்றதுக்கு என்ன கமெண்ட் கொடுப்பீங்க? கண்டெய்னர் ஸ்டாப் பண்ண என்ன கமெண்ட் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, நேற்று என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் டாக்கர்ல பாத்தீங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் டாக்கர்ல என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நேற்று பாத்தீங்களோ எல்லாரும் ஒரு கமெண்ட் சொல்லுங்க. 1 by 1 சொல்லுங்க. எல்லாரும் என்னென்ன கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னு. ஃபர்ஸ்ட் அரவிந்த்ல இருந்து ஆரம்பிப்போம். அரவிந்த் நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு கமெண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பிள்ளையார் சொல்லி போட்டு விடுங்க. டாக்கர் ஸ்டாப். ஓகே, அவ்வளவுதான் அதோட விட்டுருங்க. டாக்கர் ஸ்டாப் இது என்ன பண்ணும் நீங்க மட்டும் சொல்லுங்க. இது என்ன பண்ணுது? நம்ம கண்டெய்னர்ஸ் ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஸ்டாப்பிங் தி கண்டெய்னர். சரிங்களா, ஸ்டாப்பிங் தி கண்டெய்னர். ஓகே, அடுத்தது மாறன் நீங்க சொல்லுங்க. அடுத்த கமெண்ட் மாறன் ஆன்லைன்ல இருக்கீங்களா? இஷான் டாக்கர் வால்யூம் எல்எஸ் கமெண்ட் இருக்குது. டாக்கர் வால்யூம் எல்எஸ் கமெண்ட் அப்படி ஒரு கமெண்ட் இருக்கா என்ன? அது என்ன கமெண்ட்? அது டாக்கர் வால்யூம் எல்எஸ் கமெண்ட். இது என்ன கமெண்ட்? இது
நேத்து என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க? லைன்வா லிஸ்ட் பை லிஸ்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவரு சொல்லிட்டாரு, அரவிந்த் சொல்லிட்டாரு, நீங்க சொல்லுங்க. கிருஷான் நீங்க சொல்லுங்க. டாக்கர் PS-A ப்ரோ. ப்ரோ இப்ப இருக்கிற கமெண்டே பார்த்து சொல்லக்கூடாது, வேற சொல்லுங்க, பழைய கமெண்ட் சொல்லுங்க. சரி ஓகே, நீங்க உங்க இதுக்கே வர நான் PS-Aன்னு சொல்றீங்களா? வாட் வில் ஹேப்பன் இஸ் இந்த கமெண்ட் என்ன பண்ணும்? அது ஸ்டேட்டஸ் காமிக்கும் ப்ரோ. என்ன ஸ்டேட்டஸ்? கண்டெய்னர் ஸ்டேட்டஸ். கண்டெய்னர் ஸ்டேட்டஸா? என்ன ஸ்டேட்டஸ்? மொத்தம் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கு ஃபர்ஸ்ட்? வேற அடுத்தது வின்சென்ட், நீங்க ஒரு கமெண்ட் சொல்லுங்க. டாக்கர் வெர்ஷன். டாக்கர் வெர்ஷனா? அது கமெண்டே கிடையாது. வேற 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 ஏதாவது கமெண்ட்? few seconds தான். அடுத்தது விஜய். டாக்கர் ஆரம்ங்க. டாக்கர் ஆரமா? ஓகே, டாக்கர் ஆரம் இது என்ன பண்ணுது? டாக்கர் வந்து இது ரிமூவ் பண்ணுங்க. எதை ரிமூவ் பண்ணும்? டாக்கர் ரிமூவ். எது? அதான் எதை ரிமூவ் பண்ணும்? கண்டெய்னர்ஸ். டாக்கர் கண்டெய்னர்ஸ் ரிமூவிங் தி கண்டெய்னர்ஸ். சரிங்களா? ரிமூவிங் தி கண்டெய்னர்ஸ். ஆன்சர் சொல்லும்போது இப்படிதான் சொல்லணும். வெறும் டாக்கர் ரிமூவ்னா, மொட்டையா ரிமூவ்னா என்னத்தை ரிமூவ் பண்ணும்? இப்படிதான் மொட்டையா சொல்லுவீங்களா? டாக்கர் ரிமூவ் பண்ணும் சார். என்னத்தை ரிமூவ் பண்ணும்? ரிமூவிங் தி கண்டெய்னர்ஸ். ஓகேங்க. சரி வேற? ஓ நோ இஷ்யூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம பண்ற மைனர் மிஸ்டேக். வந்து இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மிஸ்டேக் நீங்க இன்டர்வியூல கேட்கும் போது சொல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்குதான் நான் இங்க சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ஆஃப்லைன் நீங்க சொல்லுங்க. டாக்கர் லாகா? ஓகே, டாக்கர் லாக் என்ன பண்ணும்? டாக்கர் லாக் லாகா லாக்ஸா? லாகா லாக்ஸா? ஷுவரா? லாக்ஸ். சரிங்களா? என்ன பண்ணும்? லாகோட டேட்டா லாகே சொல்லுமா? will show the container log details. Showing the container log details. ஓகேவா? container log details. அடுத்தது டாக்கர் கமெண்ட்ஸ். நான் கேட்கறது டாக்கர் இமேஜ் என்ன பண்ணும்? கமாண்ட் என்ன பண்ணும்? அடுத்தது அது ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பிஎஸ் வந்து ஆல்ரெடி அங்க PS-A கொடுத்தாச்சு. வேற டாக்கர் ஆரம். ஆன்லைன் ஆஃப்லைன் சொல்லுங்க. டாக்கர் ரன்னா? டாக்கர் ரன் என்ன பண்ணும்? இவர்தான்ப்பா கமாண்ட்லயே ஒரு நல்ல கமாண்ட் இவர் ஒருத்தர் தான் சொல்லி இருக்கிறாரு. கண்டெய்னர் ரன் பா, கண்டெய்னர் கிரியேஷனுக்காக இது பண்ற கமாண்ட். இருக்கிற கமாண்ட்ல இதுதான் நல்ல கமாண்ட். இது யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட சொல்ல. சரிங்களா? வேற என்ன கமாண்ட் இருக்கு? டாக்கர் ரன்னு, டாக்கர் இன்ஸ்பெக்டர்னு ஒரு கமாண்டு, டாக்கர் ஸ்டார்ட்ஸ்னு ஒரு கமாண்டு, டாக்கர் உங்களோட கோவிந்தா போடக்கூடாதுப்பா. இதெல்லாம் நான் கேட்கும் போது சொல்லிருக்கேன். சரியா? டாக்கர் EXEC, டாக்கர் ஸ்டாப்பு, டாக்கர் புல்லு. இப்ப ஞாபகம் வருது எல்லாருக்கும்? டாக்கர் புல்லு. அப்புறம் டாக்கர் வேற என்ன கொடுக்கலாம்? டாக்கர் ஸ்டாப்பு, டாக்கர் ஸ்டார்ட், டாக்கர் புஷ் ப்ரோ. டாக்கர் புஷ்லாம் இதுக்கப்புறம் தான் படிக்க போறீங்க, பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸஸ்ல இவ்வளவு கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். யாருக்கும் ஆனா ஒரு கமெண்ட் என்னன்றது சொல்ல தெரியல. அப்ப நான் எதுக்கு இவ்வளவு கமெண்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது? இதெல்லாம் பேசிக் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி நான் நேற்றே உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்தேனா இல்லையா? ஒரு நாள் நடுவில் டைம் இருந்ததா இல்லையா? ஏன் இந்த கமெண்ட்ஸ் யாருமே நோட் பண்ணவே இல்லை? வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்குறோம் அப்படின்றதுனால அப்படியே விட்டுடுறீங்க. கரெக்டா? ரெக்கார்டிங் கொடுக்காம போட்டா
டெஸ்டிங்லலாம் ஜாவா செலினியம் டெஸ்டிங் படிச்சு பாருங்க, ரெக்கார்டிங்கே கிடையாது அவங்களுக்குலாம் தெரியுமா? எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு போன்னு தான் சொல்லுவானுங்க. நாங்க தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுக்குறோம். இந்த ரெக்கார்டிங் கொடுக்குறோம்னா அதோட வேல்யூ என்னன்னு தெரியாம இருக்கீங்க. இவ்வளவு கமாண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு கமாண்ட் என்னன்றது தெளிவா சொல்லியிருக்கேன். டாக்கர் ஸ்டாப்னா என்ன, டாக்கர் பிஎஸ்னா என்ன, ஆர்எம்னா என்னன்றத லைன் பை லைனா சொல்லி எடுத்திருக்கோம். டக்குன்னு டாக்கர் ஆர்எம்னா என்னன்னு கேட்டா ஃபிங்கர்ஸ்க்குள்ள ரிமூவிங் த கண்டெய்னர் சார் அப்படின்னு சொல்லணும். போஸ்ட் ரிமூவ் பண்ணா என்ன கமெண்ட் கொடுப்பீங்க? டாக்கர் ஆர்எம் -f. இமேஜ் ரிமூவ் பண்ண என்ன கமெண்ட்? ஆர்எம்ஐ. இதெல்லாம் டக்குன்னு வரணும். ஃபிங்கர் டிப்ஸ்ல இதெல்லாம் பேசிக் கமெண்ட்ஸ் டாக்கரோட. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டக்குன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு வரணும் ஃபிங்கர் டிப்ஸ்ல. இப்போ ரெக்கார்டிங் கொடுக்காம விட்டுறலாமா? என்ன சொல்றீங்க? எல்லாம் போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவா, ரெக்கார்டிங் கொடுக்காம விட்டுறலாமா? அப்பயாவது கமெண்ட்ஸ் நோட் பண்ணிப்பீங்களா? இதெல்லாம் பேசிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் ஏன் இப்போ உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். நான் 7:15 நான் இன்டர்வியூல உட்காந்துட்டு இருந்தேன். இன்டர்வியூல இருந்து நம்ம கேட்டுட்டு இருந்தாங்க, இதுதான் கேட்டுட்டு இருந்தாங்க. டாக்கர் ஆர்எம்னா என்ன, பிஎஸ்னா என்ன, பிஎஸ்ஐ ஏனா என்ன, இதுதான் கேட்டுட்டு இருந்தாங்க. கம்பெனி மேஸ் இன்ஃபோடெக்னு ஒரு கம்பெனி, இதுதான் கேட்டுட்டு இருந்தாங்க. இது இவ்வளோ வெரி சிம்பிள். இசிடி எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, விபிசிக்கு எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, ஆடியஸ் எப்படி செக்யூரா வச்சிருப்பீங்க, இவ்வளவுதான் கேட்டுட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூல. இது நம்மளால சொல்ல முடியாதா? இதெல்லாம் தானே உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது சொல்லி கொடுக்குறோம், இது எப்படியும் ப்ராக்டிகலாவும் பண்றோம், இது உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் கொடுக்குறோம். கொஸ்டின் கமெண்ட்ஸ் கேட்டா கமெண்ட்ஸ் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு நடுவில் 1 நாள் லீவ் வேற. அப்ப யாரும் பிராக்டிஸ் பண்றது இல்ல. கரெக்டா? எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும் தான், நான் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க என்ன சார், நீங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து நீங்க போயிடுவீங்க, எங்களுக்கு தானே தெரியும். எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்ப எதுக்கு நம்ம இங்க படிக்க வந்திருக்கோம்? அடுத்த செட் ஆஃப் வேலைக்கு போகணும் தானே படிக்க வந்திருக்கோம். நம்ம கரியரை மாத்தணும் தானே படிக்க வந்திருக்கோம். அப்ப அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் போடணும் தானே. ஏன் நம்ம அதை போடல? உங்களுக்கு ஒரு கிளாஸுக்கும் நடுவில் 1 நாள் 2 நாள் லீவ் வருது, கரெக்டா? அந்த லீவை ஏன் நீங்க யூட்டிலைஸ் பண்ணல? அப்ப சொல்லுங்க. இப்ப இந்த கண்டெய்னர்லாம் எக்ஸிட் மோட்ல இருக்கு. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டாக்கர் ஸ்டார்ட் அப்படின்னு கமெண்ட் கொடுத்து கண்டெய்னர் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும். நான் இதை என்ன பண்ண சொன்னேன்? ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், கமாண்ட் வேணும்னு கேட்டேன். என்ன கமாண்ட் பார்த்துட்டு இருந்தீங்களா? என்னப்பா தெரியாத மாதிரியே கேக்குற? மிஷின் ஸ்டாப் அண்ட் ஸ்டாப் நடந்தா கண்டெய்னர்லாம் ஸ்டார்ட் ஆகாது. கண்டெய்னர் இப்ப நார்மல் டாக்கர் பிஎஸ் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் ஏதாவது காட்டுதா? இல்ல. நான் இதுதான் சொன்னேன், கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகாது. அப்ப கண்டெய்னர்லாம் எந்த மோடுக்கு மாறிடும்னா எக்ஸிட் மோடுக்கு மாறிடும்னு சொன்னேன். இப்ப எக்ஸிட் மோட்ல தான் இருக்கு. அப்ப டாக்கர் ps-a கமாண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும், என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா it will show all the running containers, exited containers and stopped containers. It will show the all the running containers, exited containers and stopped containers. எல்லா கண்டெய்னர்ஸுமே அது ஷோ பண்ணும். டாக்கர் பிஎஸ் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா it will show only the running containers. எது உங்களுக்கு ப்ராப்பரா கிரியேட் ஆயிருக்கோ அந்த கண்டெய்னர் மட்டும் தான் அது என்ன பண்ணும், உங்களுக்கு ஷோ பண்ணும். டாக்கர் ps-a வரும்போது it will show all the containers. எது கிரியேட் ஆச்சு, கிரியேட் ஆகல, எது வந்து எக்ஸிட் ஆச்சு, இது மாதிரி எல்லாத்தையுமே அதை என்ன பண்ணும், ஷோ பண்ணும். டக்குன்னு -a உடனே ஹிடன் கண்டெய்னர்ஸ் சொல்லிடக்கூடாது. அது ls-a தான் ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கும். ls-a என்ன பண்ணும்? வாட் இஸ் மீனிங் ஆஃப் ls-a? show the hidden files. சரிங்களா? டாக்கர் ps-a உடனே ஹிடன் கண்டெய்னர்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது தப்பு. என்ன சொல்லணும்? it will show the running containers, stopped containers and exited containers. ஓகேங்களா? வெறும் ps கொடுத்தீங்க அப்படின்னா என்ன காமிக்கும்? டாக்கர் ps ரன்னிங் கண்டெய்னர்ஸ் மட்டும் காமிக்கும். புரியுதுங்களா? இதான் நோட்ஸ். கிளியரா? கிளியர்? ஓகேங்களா? தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக்கப் ஆபரேஷன்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் இது பண்ணியாச்சு. இந்த கமெண்ட்ஸ் வேணா உங்களோட சாட் பாக்ஸ்லயும் வேணா போடுறேன். எனக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன மீனிங் அப்படின்றத நீங்களே எழுதி ஒரு நோட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணுங்க.
இதை தாண்டி வேற என்னென்னலாம் கமெண்ட்ஸ் இருக்குன்றத ரெடி எடுத்து வைங்க. டாக்கர்ல எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் தான். டாக்கர் முழுக்க முழுக்க கமெண்ட்ஸ் தான். இப்போ இதெல்லாம் வந்து பேசிக் கமெண்ட்ஸா. இதே நீங்க வால்யூம் ரிலேட்டடா பார்க்கும்போது வால்யூம் ரிலேட்டடா சில கமெண்ட்ஸ் இருக்கு. வால்யூம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நெட்வொர்க் ரிலேட்டடா படிக்க வரும்போது நெட்வொர்க் ரிலேட்டடா கமெண்ட்ஸ் மாறும். டாக்கர் நெட்வொர்க் ஐஃபன் டாக்கர் கிரியேட் ஐஃபன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் ரிலேட்டடா கமெண்ட்ஸ் மாறும். புரியுதுங்களா? அப்போ ஒரு கேட்டகரிஸ் ஏற்ற மாதிரி டாக்கரோட கமெண்ட்ஸ் மாறிட்டே போகும். இது வந்து பேசிக் கமெண்ட்ஸ். ஒரு பேசிக்கா ஒரு டாக்கர்ல ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ற டே டு டே கமெண்ட்ஸ். ஸ்பெசிஃபிக்கா சில கமெண்ட்ஸ் வந்து இருக்கு. வால்யூம்ஸ் ஆட் பண்றது, கம்மி பண்றது, கண்டெய்னர்ஸ்க்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, அதுக்கு எல்லாம் சில கமெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்றதுக்கு அதுக்கு சில கமெண்ட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அதுக்கான கமெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் கமெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அது இல்லைன்னா கண்டெய்னர் நெட்வொர்க் கமெண்ட்ஸ் கேட்பாங்க. டாக்கர்ல என்ன மாதிரி நெட்வொர்க் இருக்கு அந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் கேட்பாங்க. சரியா? டன். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேக்கப் ஆபரேஷன் சொன்னேன். பேக்கப் ஆபரேஷன் எப்படி பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த பேக்கப் ஆபரேஷன்ஸ்ல 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேக்கப், இன்னொன்னு வந்து ஆஃப்லைன் பேக்கப். ஓகேங்களா? ஆன்லைன் பேக்கப், இன்னொன்னு ஆஃப்லைன் பேக்கப். ஓகேங்களா? எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் வந்து www. ஒரு ஆன்லைன்ல இருந்து இது இமேஜ் இது பண்றதுக்கு என்ன பண்ணணும்? டாக்கர் ஆப்ல இருந்து நம்ம வந்து ஒர்க் பண்றோம்னா என்ன பண்ணணும்? என்ன கமெண்ட் கொடுக்கணும்? டாக்கர் புல் ஃபாலோட் பை த இமேஜ். சரியா? டாக்கர் புல் ஃபாலோட் பை த இமேஜ். கமாண்ட் என்னது? டாக்கர் புல். சரிங்களா? டாக்கர் புல். நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த இமேஜஸ் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகே, இமேஜஸ் நம்ம வச்சிருக்கோம். அதை என்ன இமேஜ் வச்சிருந்தோம்? நம்ம HTTPன்ற இமேஜ் வந்து நம்ம வச்சிருந்தோம். கரெக்டா? அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வச்சு நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? கண்டெய்னர் கிரியேட் பண்ணோம். கரெக்டா? கண்டெய்னர் கிரியேட் பண்ணோம். ஓகே, இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ கண்டெய்னர் கிரியேட் பண்றது என்ன கமாண்ட்? டாக்கர் ரன் கண்டெய்னர். யார் அது கண்டெய்னர்? டாக்கர் ரன். ஓகேங்களா? டாக்கர் ரன். ஓகேங்களா? -IT அப்புறம் போர்ட் ஃபார்வர்டிங் நம்பர் கொடுத்து கண்டெய்னர்லாம் கொடுத்து நம்ம ஓகே எடுத்து கிரியேட் பண்ணணும். எஸ், ஆல்பைன். ஆல்பைனும் ஒரு மிடில்வேர் மாதிரி தான். ஆல்பைனும் ஒரு மிடில்வேர் தான். சரிங்களா? நான் தான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் இமேஜ் வந்து எதை வேணாலும் எடுப்பாங்க. மோஸ்ட்லி ஆல்பைன் வந்து அதிகமா எடுப்பாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி எல்லா இதுலயும் வந்து பார்க்கும்போது இட்வொர்க்ஸ் தான் அதிகமாகும். தென் ஆஃப்டர் தட் ஒரு கண்டெய்னருக்குள்ள போறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டாக்கர் exec கமாண்ட் கொடுத்து உள்ள போறீங்க. -IT ஓகே கரெக்ட் தான். exec கொடுத்து கன்வெர்ட். இப்ப எனக்கு ஒரு சினாரியோ. என்ன சினாரியோ அப்படின்னா, நான் ஒரு இமேஜ் வச்சு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இதே இமேஜ் வச்சு என்னால மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னு வைங்க. ஒரு 100 கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஏன் 100 கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு என்னன்னா இப்போ இந்த கண்டெய்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு கண்டெய்னரை மட்டும் ஓபன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு பேக்கேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் விம், கிட் இந்த மாதிரி சில பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றேன். விம் இன்ஸ்டால் பண்றது, கிட் இன்ஸ்டால் பண்றது,
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா MySQL இந்த மாதிரி சில பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க, பண்ணிட்டேன். இப்ப நான் இது ஒரு கண்டெய்னர்ல பண்ணது எல்லா கண்டெய்னருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஏன் ஆகாது? ஆகாது ப்ரோ. கண்டெய்னர்ஸ் ஆர் ஐசோலேட்டட். அப்ப இந்த கண்டெய்னர்ல பண்ணது இன்னொரு கண்டெய்னர் தெரியாதுன்னா நான் அந்த கண்டெய்னருக்குள்ள போய் தான் என்ன பண்ணணும்? எல்லாமே பண்ணணும். கரெக்டா? என்கிட்ட ஒரு கண்டெய்னர் 2 கண்டெய்னர் இருந்தா பரவாயில்ல. என்கிட்ட எத்தனை கண்டெய்னர் இருக்கு? 100. அப்போ ஒரு கண்டெய்னர்ல பண்றதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுதுன்னா 100 கண்டெய்னர் இருக்கு. எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த இடத்துல எனக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகுதா? ஒரு கண்டெய்னரையும் நான் மேனுவலா ஓபன் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து கான்ஃபிகர் பண்றேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது? ஒரு டைம் வேஸ்ட். அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? அதான் சினாரியோ. நான் என்ன பண்றது? அந்த இடத்துல ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னது புரியல. எதுல பண்ணும்? டெக்ஸ்ட் ஃபைல் நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, அதான் சொல்லுங்க. ஓகே. அது வந்து யூசர் அது வந்து எதை இமேஜா எடுத்துட்டு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை இமேஜா எடுத்துட்டு அதை வச்சு நம்ம புதுசா கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கான்செப்ட் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர்ல நம்ம இந்த விம் கிட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை இமேஜா எடுத்துட்டு அது வந்து நம்ம மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். யா சோ அதான் சோ கான்செப்ட் அதான். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்ப அது கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே கான்செப்ட் சொன்னது கரெக்ட் தான். கமெண்ட் சொல்லுங்க. டாக்கர் இமேஜ் நீங்க சொன்ன கான்செப்ட் கிளியர் கரெக்ட் தான். நீங்க சொன்ன கான்செப்ட் தான் நம்ம பண்ண போறோம். ஆனா அது கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா உங்களோட இதுல? இல்ல சார். ஓகே. கான்செப்ட் அரவிந்த் வந்து கான்செப்ட் கரெக்டா சொன்னாரு. என்னன்னா இப்ப எனக்கு என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன்? ஒரு கண்டெய்னர்ல போட்டுறேன். அந்த கண்டெய்னரை நான் என்னவா மாத்துறேன்னா இமேஜா மாத்திக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப அந்த இமேஜை நான் என்ன பண்ணலாம்? கண்டெய்னரா கொண்டு வரலாமா? அப்ப அதுக்குள்ள எல்லாமே வந்துடும் தானே? எப்படி இப்ப ஒரு மிஷின் EC2 மிஷின் வச்சிருக்கீங்க. அந்த மிஷினுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஆட்டோ ஸ்கேல் பண்ணோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மிஷினை பேக்கப் எடுக்கணும்ல. அப்ப பேக்கப் எடுக்கும்போது அந்த மிஷின் எப்படி பேக்கப் எடுக்கிறீங்க? ஒரு டெம்ப்ளேட்டா தானே பேக்கப் எடுக்கிறீங்க. அப்ப அந்த டெம்ப்ளேட்டா எடுக்கும்போது அந்த மிஷினுக்குள்ள இருக்கிறது சேர்ந்து தானே அந்த டெம்ப்ளேட்டா மாறும். அப்ப அந்த டெம்ப்ளேட்டை தானே தூக்கிட்டு போயிட்டு ஆட்டோ ஸ்கேலிங்ல கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். அந்த இமேஜ் வச்சு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணேன். நான் கிரியேட் பண்ண கண்டெய்னர்ல எனக்கு என்னென்னலாம் பேக்கேஜ் தேவையோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன்? அதெல்லாம் ஃபீட் பண்ணிட்டேன். திரும்பி அகைன் அந்த கண்டெய்னர் என்னவா மாத்துறேன்? என்ன மாத்துறேன்? இமேஜா மாத்துறேன். திரும்பி அந்த இமேஜ் வச்சு நான் என்ன பண்றேன்? கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். அப்ப அதுக்குள்ள எல்லாமே வந்துரும்ல. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா again I'm going to convert the container into a image. ஓகேங்களா? again I'm going to convert the container into a image. அப்ப அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா docker commit. ஓகேங்களா? docker commit. ஓகேங்களா? docker commit கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டெய்னர் உங்களுக்கு என்னவா மாறும்? இமேஜா மாறும். ஓகேங்களா? கண்டெய்னர் உங்களுக்கு இமேஜா மாறும். அப்ப அந்த இமேஜ்க்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும். இந்த இமேஜ்க்குள்ள என்ன உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும். இந்த விமோ கிட் என்ன பேக்கேஜ் சொல்லியிருக்காங்களோ அந்த பேக்கேஜ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். சரிங்களா? தென் ஆஃப்டர் தட் இந்த இமேஜ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணணுன்ற கமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது. இதை வச்சு கிரியேட் பண்ற கண்டெய்னர்ல உங்களுக்கு என்ன இருக்கு? விம் கிட் எல்லாமே அப்படியே இருக்கும். சரியா? சோ இதுதான் நம்ம பண்ண போறது இப்ப. கன்வெர்ட்டிங் அவர் கண்டெய்னர் இன்டு a இமேஜ் எப்படி பண்ணலாம் இதை நம்ம இப்ப பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேக்கப் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இந்த டயக்ராம்ல கிளியர் தானே? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? கிளியர் தானே? ஓகே. நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டீடைல்டா மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே மென்ஷன் கண்டெய்னர்
கன்வெர்டட் இமேஜ். நீங்க அதை கூட மென்ஷன் பண்ணுங்க. கன்வெர்டட் இமேஜ் டு இமேஜ். அகைன் அது கண்டெய்னரா இருக்கு. இங்கேயும் மென்ஷன் டாக்கர் அவ்வளோதான் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். இப்போ இந்த சினாரியோ தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் அரவுண்ட் பண்ண போறோம். தென் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட அதுக்கான இமேஜஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, டாக்கர் இமேஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான இமேஜஸ்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறேன். கண்டெய்னர் கிரியேட் பண்ற கமெண்ட் என்ன, டாக்கர் ரன் -itd -p -p 888080 ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க. HTTP. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், நேம் டபுள் கோட்ஸ்ல வந்து வெப் சர்வர் என் கண்டெய்னருக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் ஒரு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். நேம் வெப் சர்வர் இப்போ வந்து HTTPD. ஓகே, இப்போ நீங்க டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கேன் see that வெப் சர்வர்ன்ற நேம்ல ஒரு கண்டெய்னர். நமக்கு எப்படியும் கண்டெய்னருக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் நேம் வைப்பாங்க, இல்லைன்னா ரேண்டமா ஒரு நேம்ல கிரியேட் ஆகும், மொட்டையா ஒரு நேம்ல கிரியேட் ஆகும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் ஒரு நேம் வச்சிருக்கேன். நேம் வந்து வெப் சர்வர் அப்படின்னு நேம்ல வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு மக்கள் அப்பாச்சு சார், நான் வந்து இதுல இன்ஸ்டால் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட்டு apt-get அப்டேட்டு apt ஸ்டார்ட் ரெண்டுமே கொடுத்து இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, இப்போ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் வந்து எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்தேன். என் கண்டெய்னருக்கு நான் கண்டெய்னர் விட்டு வெளியே வந்தேன். ஓகே, இப்போ இந்த கண்டெய்னரை நான் என்னவா மாற்றணும், இமேஜா மாற்றணும். இப்போ டாக்கர் கமிட். ஓகே, இந்த கண்டெய்னர் ஐடி என்ன இமேஜா மீன் உங்களோட நேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மை இமேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின் போது மை இமேஜ் அப்படின்ற நேம்ல இப்போ இந்த கண்டெய்னர் இப்போ என்னவா மாறும், இமேஜா மாறும். சரிங்களா, இமேஜா மாறும். நான் டாக்கர் இமேஜஸ் கொடுத்து பார்க்குறேன்னா என்கிட்ட ரெண்டு இமேஜ் இருக்கு. ஒன்று வந்து பேஸ் இமேஜ், இது வந்து என்னது, ஒரு கஸ்டமைசபிள் இமேஜ். நான் கண்டெய்னருக்குள்ள போயிட்டு கண்டென்ட் ஆட் பண்ணி அந்த கண்டெய்னரை நான் என்னவா மாத்திருக்கேன், இமேஜா மாத்திருக்கேன். இது ஒரு கஸ்டமைசபிள் இமேஜ் மாதிரி தான். சைஸ் அதிகமா இருக்கா. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த இமேஜ்குள்ள என்ன இருக்கு, விம் கிட் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த இமேஜ் வச்சு நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், விம் கிட் எல்லாமே இருக்கு. சரிங்களா, விம் கிட் எல்லாமே டாக்கர் ரன் -itd நம்பர் இமேஜ் சர்வர். நானே ஒரு நேம் கொடுக்குறேன். எந்த இமேஜோ அந்த இமேஜ் எந்த இமேஜோ ஃபாலோ பண்ணுறது இமேஜ். நீங்க டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மை இமேஜ் பேஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் மை இமேஜ். இந்த கண்டெய்னருக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே உங்களுக்கு பின்னும் இதுவும் சாரி கிட்டும் அந்த பின்னும் உங்களுக்கு VI index.html கொடுத்தா கூட உங்களுக்கு இப்போ ஒரு இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதா index.file ஓப்பன் ஆகுதா.
git இருக்கான்னு செக் பண்ணுங்க. git -hyphen அப்ப நான் கிரியேட் பண்ண கஸ்டமைசபிள் இமேஜ்ல இப்ப எனக்கு அது வந்துருச்சு. ஓகே கிளியரா? வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். இது கேட்பாங்க இன்டர்வியூல, எப்படி வந்து ஒரு கண்டெய்னர் இமேஜா கன்வெர்ட் பண்ணுவீங்க? அது கமாண்ட் என்ன? டாக்கர் கமிட். இதுதான் இப்ப புதுசா ஒரு கமாண்ட் பார்த்துருக்கீங்க, டாக்கர் கமிட் அப்படின்ற ஒரு கமாண்ட். அதையும் இங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கும் ஆன்சர் இது பண்ணல, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் கமாண்டா மட்டும் தான் எழுதிட்டு இருக்கேன். ஓகேங்களா? டன். இது வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் அடுத்தது ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா இப்ப இதை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா, இப்ப நான் இதை வந்து பேக்கப் எடுக்கணும். பேக்கப்ல நான் 2 ஆப்ரேஷன் சொன்னேன். ஒன்னு வந்து ஆன்லைன், இன்னொன்னு வந்து ஆஃப்லைன் சொன்னேன். சரிங்களா? ஆன்லைன் ஆஃப்லைன். ஓகே, அது எப்படி ஆன்லைன் ஆஃப்லைன் பண்றோம்? ஆன்லைன் அப்படின்னும் போது நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெபாசிட்டரிஸ்ல ஸ்டோர் பண்ணணும். அதுதான் டாக்கர் அப், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸஸ், இதுதான் ரெபாசிட்டரி. ஓகேங்களா? ஆன்லைன்ல ஸ்டோர் பண்றதுன்னா அதுதான். ஆஃப்லைன் அப்படின்றது என்னது? ஆஃப்லைன் ஸ்டோரேஜ்ல என்ன சொல்லுவீங்க? நம்ம சர்வருக்குள்ளே வச்சுக்கிறது தான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரேஜ். ஆன்லைன் ஸ்டோரேஜ்ன்றது டாக்கர் அப் அந்த மாதிரி ஸ்டோர் பண்றது. ஓகே, ஆஃப்லைன் அப்படின்றது உங்களோட சர்வர்ல, லோக்கல் சர்வர்லயே நீங்க வந்து பேக்கப் எடுத்துக்கணும். லோக்கல். ஓகே, இது ரெண்டும் எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோக்கல்ல பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆன்லைன். லோக்கல் பேக்கப் பண்ணும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சர்வர்ல பேக்கப் எடுக்கும், என் லோக்கல்லே பேக்கப் எடுக்கும். அதுக்கு 2 கமாண்ட் யூஸ் பண்ணும். என்னென்ன கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து டாக்கர் சேவ். ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்கர் சேவ். ரெண்டாவது கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்கர் லோட். ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்கர் சேவ், ரெண்டாவது கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்கர் லோட். இதான் நம்ம லோக்கல் பேக்கப்புக்கு பண்ற கமாண்ட். சரிங்களா? டாக்கர் சேவ், டாக்கர் சேவ், டாக்கர் லோட். ஆன்லைன் ஆஃப்லைன்ல பண்ணும்போது சரியா? நான் என்ன பண்றேன்னா லோக்கலா சேவ் பண்றேன். லோக்கலா ஒரு ஃபைலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து ஒரு சர்வர் இருக்கு. என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு. EC2 சர்வர் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். இந்த EC2 சர்வர் மேல நான் என்ன பண்ணிருக்கேன்? டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். EC2 சர்வர் மேல நான் என்ன பண்ணிருக்கேன்? டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். தென் அது மேல எனக்கு என்ன ரன் ஆயிட்டு இருக்கு? அது மேல எனக்கு கண்டெய்னர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன்? ஒரு கண்டெய்னரை ஒரு கஸ்டமைசபிள் இமேஜா மாத்தி என்னோட டாக்கர் இன்ஜின்ல வச்சிருக்கேன். இப்போதைக்கு இது டாக்கர் இன்ஜின்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ ஏதோ ஒரு ரீசன், அது என்ன ரீசன் தெரியல, டாக்கர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப அது கூட சம்பந்தப்பட்ட எல்லாமே என்ன ஆயிடும்? ஃபெயில். அப்ப நீங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண இந்த இமேஜ் என்ன ஆகும்? ஃபெயில் தான். அப்ப எப்படி நீங்க ரிட்ரைவ் பண்ணுவீங்க? ஒண்ணு ஆன்லைன் பேக்கப் எடுத்து வச்சிருக்கணும், இல்லைன்னா உங்களோட ஆஃப்லைன்ல ஏதாவது பேக்கப் எடுத்து வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுதான் மெயின். ஓகேங்களா? அதுதான் மெயின். அப்படி இருக்கும்போது நான் கிரியேட் பண்ண இந்த கஸ்டமைசபிள் இமேஜை நான் என்ன பண்ணேன்னா என்னோட லோக்கல்ல நான் என்ன பண்றேன்? ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டாக்கரும் சர்வரும் தனித்தனி. ஒன்லி தி ஷேரிங் ஒன்லி த கர்னல் வெர்ஷன் மட்டும் தான் ஷேர் பண்றாங்க, மற்றபடி இவங்க வேற தான் நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டாக்கர்ல நான் கிரியேட் பண்ண அந்த கஸ்டமைசபிள் இமேஜை நான் என் லோக்கல் சர்வர்ல ஒரு ஃபைல் பாத்ல என்ன பண்ணிடுறேன்? பேக்கப் எடுத்து வச்சிடறேன். இன்கேஸ் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சினாரியோ வரும்போது நான் புதுசா கூட டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் லோக்கல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த இமேஜை திரும்பி என்ன பண்ணுவேன்? டாக்கருக்கு கொடுத்துருவேன். இதனால எனக்கு வந்து டைம் மிச்சம்.
நான் மறுபடியும் ஒரு இமேஜை எடுத்து கஸ்டமைஸாவே மாத்தணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அதை என்னவா பண்ணி வச்சிருக்கேன், லோக்கல்ல எடுத்து வச்சிருக்கேன்றதுனால எனக்கு அது என்னவா அது இருக்கு, ஒரு டைம் சேவிங்கா இருக்கு. அதுதான் லோக்கல் பேக்கப். சரிங்களா? அதுக்குதான் லோக்கல் பேக்கப். ஓகே, கிளியரா இது? டவுட் இல்லையே? இப்போ என்கிட்ட இப்போ டாக்கர்ல இமேஜ் இருக்கா, டாக்கர்ல இமேஜ் இருக்கா, இந்த இமேஜ் அப்படி வந்து லோக்கல் பேக்கப்பா மாத்தணும். அதுக்கு என்ன கமெண்ட் சொன்னேன்? டாக்கர் சேவ். டாக்கர் சேவ் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் டாக்கர் சேவ் -o. ஓகேங்களா? ஸ்லாஷ் எந்த ஃபைல் பாத்ல சேவ் பண்றீங்க? ஓகேங்களா? எந்த ஃபைல் பாத்ல சேவ் பண்றீங்க? இப்போ நான் கரண்டா எந்த பாத்ல இருக்கேன்னா எப்படி செக் பண்ணுவீங்க? என்ன கமெண்ட் கொடுப்பீங்க? கரண்டா எந்த ஃபைல் பாத்ல இருக்குன்னு கேட்டா எப்படி செக் பண்ணுவீங்க லினக்ஸ்ல? pwd. சரிங்களா? present working directory எங்க இருக்க? ரூட்ல இருக்கு. அப்ப நான் டாக்கர் சேவ் -o ஸ்லாஷ் ரூட் நான் இங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது ஃபைல் பாத்ல சேவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? உங்க ஃபைல் பாத்தை கொடுக்கணும். வேற ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓபிடிக்குள்ள ஸ்லாஷ் டெமோன்ற டைரக்டரி வச்சிருக்கேன். இதுல சேவ் பண்ணணும்னா ஸ்லாஷ் ஓபிடி ஸ்லாஷ் டெமோ. அப்ப அந்த ஃபைல் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? டெமோன்ற டைரக்டரியில போய் ஸ்டோர் ஆகும். நான் இங்க எங்க ஸ்டோர் பண்றேன்? ரூட்ன்ற டைரக்டரியில ஸ்டோர் பண்றேன். எந்த இமேஜை ஸ்டோர் பண்றேன்? மை இமேஜ். என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா மை இமேஜ் .tar. இந்த நேம்ல தான் சேவ் பண்ணணும்னு கிடையாது, எந்த நேம்ல வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மை நியூ இமேஜ் .tar. டார்னா கம்ப்ரஸ் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றேன். என்ன பண்றேன்? கம்ப்ரஸ் பண்ணி ஸ்டோர் பண்றேன். எதுக்காக? என் சர்வர்லயும் அது ஸ்டோரேஜா ஒரு இமேஜ் வருதுன்னும் போது அதோட கெப்பாசிட்டியை நான் என்ன பண்றேன்? கம்மி பண்ணிடுறேன். டார் ஃபார்மேட்னா நான் ஜிப் பண்ணி வச்சுக்கிறேன், ஜிப் பண்ணி ஸ்டோர் பண்றேன். சாரி, நான் வந்து கமாண்டை மாத்தி போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் அது கொடுக்கணும், அதுக்கப்புறம் இது கொடுக்கணும். மாத்தி கொடுத்துருக்கேன். மை இமேஜ் மை நியூ இமேஜ் .tar ஃபார்மேட் மாத்தி கொடுத்துட்டேன். Error response no such image. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் கமெண்ட்ல ஸ்பேஸ் 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 கமாண்ட்ல எங்கேயோ மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கமாண்ட் எடுத்துக்கலாம். ஏதாவது லைட்டா ஏதாவது சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன். டாக்கர் கமிட் இது வந்து ஓகே நான் வந்து ஸ்லாஷ் டாக்கர் சே -o ரூட்ல மை நியூ இமேஜ் .tar எந்த இமேஜோ அந்த இமேஜோட நேம் கொடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா எனக்கு இப்போ இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸ்பேஸ் ஐ மீன் ஸ்லாஷ் பிடிக்கணும். அது இமேஜா எனக்கு வந்து இப்ப கன்வெர்ட் ஆகும். இப்போ செக் பண்ணி பாருங்க. மை நியூ இமேஜ் .tar இருக்கா? டாக்கர் இமேஜஸ்ல if I delete that my new image, அந்த இமேஜை நான் delete பண்றேன். டாக்கர் ஆரம் ஹலோ சொல்லுங்க ப்ரோ.
சரி. ஓகே. ஸோ டாக்கர் பிஎஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் என் இமேஜை பேஸ் பண்ணி அங்க ஒரு கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அந்த கண்டெய்னரை டெலீட் பண்ணணும். கண்டெய்னரை டெலீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் இந்த இமேஜ் என்ன பண்ண முடியும், என்னால டெலீட் பண்ண முடியும். அதனால அந்த கண்டெய்னரை டெலீட் பண்றேன். ஓகே. இப்போ டாக்கர் ஆர்எம்ஐ இமேஜ் ஐடி கொடுத்து இப்போ நான் என்னோட டாக்கர்ல இருக்கிற அந்த கஸ்டமைசபிள் இமேஜை டெலீட் பண்றேன். நான் என்னோட கஸ்டமைசபிள் இமேஜ் வந்து இப்போ எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. டாக்கர் இமேஜ் கஸ்டமைசபிள் இமேஜ் டெலீட் ஆயிடுச்சு. என்கிட்ட வெறும் பேஸ் இமேஜ் மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது, so then I want to load that images into my docker. Sorry, என்னோட டாக்கருக்கு கொண்டு வரும். அப்ப ரெண்டாவது கமாண்ட் என்னது, டாக்கர் லோட். சரிங்களா, டாக்கர் லோட் -i இல்ல அந்த இமேஜ் என்னது, my new image .tar கொடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா என்கிட்ட லோக்கல்ல இருக்கிற அந்த இமேஜ் எனக்கு இப்ப வந்து டாக்கருக்கு என்ன ஆகும், காப்பி ஆகும். சரியா, again என்ன செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you can get your image. You get the image. So இதுதான் லோக்கல் பேக்கப். இதுக்கு பேர் தான் லோக்கல் பேக்கப். லோக்கல் பேக்கப்புக்கு எத்தனை கமாண்ட் கொடுத்துருக்கேன், 2 கமாண்ட். டாக்கர் சேவ், டாக்கர் லோடு. ஆன்லைன் பேக்கப்புக்கும் அதே தான், ஒரு 2 கமாண்ட். ஆன்லைன் பேக்கப்புக்கும் 2 கமாண்ட். ஓகேங்களா, இதுக்கு சினாரியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ லோக்கல் பேக்கப் பண்றீங்க, டக்குன்னு ஏதாவது டாக்கர்ல ஏதாவது இமேஜ் ஏதாவது போயிடுச்சுன்னா கூட எடுத்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ சர்வரே போயிடுச்சுன்னா, உங்க சர்வரே போயிடுச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க, உங்க சர்வர் டாக்கர் வச்சிருக்கிற சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு, அப்ப என்ன ஆகும், அப்ப மொத்தமாவும் காலி ஆயிடுச்சு, பேக்கப் எதுவுமே இருக்காது, ஏன்னா சர்வரே காலி. அப்ப அதுக்குள்ள இருக்கிற எல்லா இமேஜுமே போயிடும். அப்ப அந்த இடத்துல லோக்கல் பேக்கப்புக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயும் வச்சுக்கணும். மோஸ்ட்லி ஆன்லைன்ல தான் அதிகமாக விற்பாங்க. ஏன் அப்படின்னா ஆன்லைன்ல வைக்கிறதுல ஒரு பெனிஃபிட் ஒன்று, டாக்கர் அப் இந்த நெக்ஸஸ் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது ஒரு பெனிஃபிட் என்னன்னா எல்லாருமே என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். உங்க லோக்கல் சர்வர்ல வச்சிருக்கீங்கன்னா யார் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நீங்க மட்டும் தான் வச்சிருப்பீங்க, ஏன்னா அது உங்களோட சர்வர், நீங்க தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போறீங்க, எல்லாம் ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ லோக்கல் பேக்கப் ஒன்லி ஃபார் யூ. அதனால தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல செட் பண்ணுவாங்க. ஆன்லைன் பேக்கப்னு வரும்போது எல்லாருமே என்ன பண்ணணும், கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். எல்லாருமே நான் பப்ளிக்கா சொல்லல, உங்களோட ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கவங்கள சொல்றேன். ஏன்னா உங்க ஆர்கனைசேஷன் எல்லாருக்கிட்டுமே டாக்கர் அப் இருக்கு, எல்லாருக்குமே அந்த ஐடி இருக்கு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நீங்க கஸ்டமைஸா ரெடி பண்ண இமேஜை மற்றவங்களும் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா, அப்ப நான் நெக்ஸ்ட் ஆன்லைன் பேக்கப் பண்றதுக்கு ஒரு 2 கமெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்கர் டேக்ன்ற ஒரு கமெண்ட், டாக்கர் டேக். சரிங்களா, டாக்கர் டேக்ன்ற ஒரு கமெண்ட். ரெண்டாவது டாக்கர் புஷ் அப்படின்ற கமெண்ட், டாக்கர் டேக் டாக்கர் புஷ். சரிங்களா, டாக்கர் டேக் டாக்கர் புஷ். டாக்கர் டேக் டாக்கர் புஷ், நம்ம அதை தான் பார்க்க போறோம். இப்ப நான் நியூ இமேஜ் தானே இது பண்றேன், என்னோட இமேஜ் தானே. இப்ப நான் என் இமேஜ் நான் ஆன்லைன்ல புஷ் பண்றேன் அப்படின்னா இப்ப இந்த இமேஜுக்குன்னு ஒரு புல் ஐடி வரும்ல, அது உங்ககிட்ட கொடுத்தா அவங்களால புல் பண்ண முடியும் தானே. அப்ப அந்த இமேஜ் யாரோடது, என்னோடது தானே, நான் கிரியேட் பண்ண இமேஜ் தானே. நான் கிரியேட் பண்ண இமேஜை யார் புல் பண்றாங்க, நீங்க தானே புல் பண்றீங்க, கரெக்ட் தானே. அதே மாதிரிதான் அப்பாச்சின்ற கம்பெனிக்காரன் அவன் அதை இமேஜா மாத்தி கொடுத்துருக்கேன், அதை நீங்க என்ன பண்றீங்க, புல் பண்றீங்க. இப்ப என் சர்வர்ல இப்ப நான் வந்து ஒரு கண்டென்ட்டை ஒரு அதே ரெஃபரன்ஸ் இமேஜை வச்சு நான் அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி அதை நான் ஒரு இமேஜா மாத்திருக்கேன்.
அது ஒரு கஸ்டமைசபிள் இமேஜ். அப்ப அந்த இமேஜை நான் எங்க ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? டாக்கர் ஆப்ல. அந்த டாக்கர் ஆப் ஒரு பப்ளிக் டாக்கர். அப்ப அந்த டாக்கர் ஆப்ல இருந்து உங்களால என்ன பண்ண முடியும்? புல் பண்ணி எடுக்க முடியும். அப்ப நீங்க புல் பண்ணி எடுக்கிற இமேஜ்ல என்ன நல்லா இருக்கும்? பேட்ச் இருக்கும், அதுக்குள்ள 2 பேக்கேஜும் சேர்ந்தே இருக்கும். புரியுதுங்களா? அதான் கான்செப்ட். ஓகே, இதான் கான்செப்ட். அப்ப நான் எப்படி நான் ஆன்லைன்ல பண்றேன்? அதே சேம் என்கிட்ட டாக்கர் இமேஜஸ் இருக்கா? செக் பண்ணிக்கிறேன். இருக்கு. இப்போ இந்த இமேஜை நான் என்னவா மாற்றணும்? டேக் பண்ணணும். அதுக்கு பிஃபோரா டாக்கர் லாகின் ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். டாக்கர் லாகின் யார் கூட? டாக்கர் அப்போட டாக்கர் லாகின் பண்றேன். யூசர் நேம் வந்து அங்க டாக்கர் அப்ல பார்த்தி ராஜ் தான் என்னோட நேம். லாகின் பண்றேன். அப்பதான் புஷ் பண்ண முடியும். அடுத்தது டேக் பண்ணணும். டாக்கர் டேக். எப்பவுமே ஒரு இமேஜ் புஷ் பண்ண போறீங்கன்னா முன்னாடியே ஃபர்ஸ்ட் டேக் போடுவாங்க. டேக் போட்டு தான் புஷ் பண்ணணும். கேட்பாங்க டாக்கர் அப்ல புஷ் பண்றீங்கன்னா என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். தென் ஆஃப்டர் தட் அந்த இமேஜுக்கு ஒரு டேக் செட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த டேக் நேம் வச்சு நீங்க என்ன பண்ணணும்? புஷ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் டாக்கர் டேக். ஓகே, எந்த இமேஜோ அந்த இமேஜோட நேம். ஓகே, டாக்கர் ஹப்ல எந்த நேம்ல புஷ் பண்ண போறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இப்படிதான் செட் பண்ணணும். பார்த்தி, உங்களோட டாக்கர் ஹப் நேம் ஸ்லாஷ், அங்க வந்து பாத்தீங்கன்னா மை மே இமேஜ் அப்படின்னு நான் செட் பண்றேன். மை மே இமேஜ், சரிங்களா? மை மே இமேஜ் அப்படின்ற நேம்ல நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் டேக் செட் பண்ணிடுறேன். புஷ் பண்ணும்போது டாக்கர் புஷ் அந்த டேக் நேம் என்ன டேக் நேம் கொடுத்தேன்? டேக் நேம் கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா புஷ். அவ்வளவுதான். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேக் போட்டு தான் புஷ் பண்ணணும். டேக் போடாம புஷ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ டாக்கர் அப்ல புஷ் ஆயிடுச்சு. செக் பண்ணி பாருங்க. உங்க ஆன்லைன்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா டாக்கர் அப்ல என்னோட டாக்கர் அப்ல அது புஷ் ஆயிடும். என்னோட டாக்கர் அப்ல அது புஷ் ஆயிடும். இங்க பாருங்க, மை மே இமேஜ். இப்போ இதோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி உங்களோட சாட் பாக்ஸ்ல போடுறேன் அப்படின்னா, இப்போ இதை நீங்க யாராவது ஹிட் பண்றீங்க அப்படின்போது உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆகும். தென் இதுல நீங்க அந்த டேக்ல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாக்கருக்குள்ள அந்த இமேஜ். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த இமேஜை புல் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். உங்களோட இதுல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ இதுதான் பேக்கப் ஆப்ரேஷன்ஸ். சரிங்களா? இதுதான் பேக்கப் ஆப்ரேஷன்ஸ். எப்படி நம்ம லோக்கல் பேக்கப் அண்ட் ரிமோட் பேக்கப் எப்படி பண்றதுன்றத பார்த்துருக்கோம். இதுல எக்ஸ்ட்ராவே இப்போ ஒரு 4-5 கமெண்ட்ஸ் நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணி பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம அந்த ஐடிடி கான்செப்ட் பத்தி பேசியிருந்தோம். ஐடிடி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த -ITD அந்த -ITD அந்த டின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிட்டாச் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டின்றது என்னன்னு சொல்லுவாங்க?
டிட்டாச் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த டின்றது 1 செகண்ட். ஹலோ, கேக்குது ப்ரோ? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஃபன் ஐடிடி கான்செப்ட் பத்தி பேசணும். ஐஃபன் ஐடிடி டின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிட்டாச் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிட்டாச்னா பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன்ஸாக ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு இது கான்செப்ட் பண்றேன். ஃபார் லைக் டாக்கர் ரன் ஐஃபன். இந்த ஐஃபன் ஐடிடி கான்செப்டே யூஸ் பண்ணல, வெறும் டாக்கர் ரன் ஐஃபன் பி டபுள் கோட்ஸ்குள்ள 80:80 அப்படின்னு கொடுத்து நான் வந்து HTTP இமேஜ் கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ எனக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகுது. ஆனால் அந்த கண்டெய்னர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே இருக்குது. இது எனக்கு பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக எனக்கு வந்து என்ன ஆகணும், ஒரு கண்டெய்னர் ஐடி காமிக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ எனக்கு வந்து ஒரு லைவ் கண்டெய்னராகவே இப்போ எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் இதோட ஐடியை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க. இதோட ஐபி அட்ரஸ் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஆன்லைனில் இருக்கிற நீங்கள் இந்த ஐபி அட்ரஸை எடுத்து கூகுளில் கிளிக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐபி அட்ரஸ் எனக்கு இங்கே லோட் ஆகும். அப்போ அவங்க இந்த கண்டெய்னர்ல யாரையெல்லாம் இந்த கண்டெய்னர் இதை யாரையெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் இங்கே எனக்கு லாகா ஸ்டோர் ஆகிட்டே வரும். அப்போ இதெல்லாம் எனக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். என்ன ஆகுது, எனக்கு இப்போ ஃபோர் கிரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வேற எந்த ஆப்ரேஷனும் இதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியாது. இப்போ இது ஒரு லைவ் கண்டெய்னராக ரன் ஆகிட்டு இருக்கு. கண்டெய்னர்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஆனால் எனக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்கு, இப்போ ஃபோர் கிரவுண்டில் லைவ் கண்டெய்னராக ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? க்ளோஸும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது லைவ் கண்டெய்னராக போயிட்டு. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே பேக்ரவுண்டில் ரன் பண்ண வைக்கிறதுக்கு தான் அந்த ஐஃபன் டி அப்படின்ற கான்செப்ட். கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட் ஆப்ரேஷனில் ரன் பண்ணுறது தான் அந்த ஐஃபன் டின்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு இப்போ எதுவும் இது பண்ண முடியாது. டூப்ளிகேட் செஷன் நான் லைவ் கண்டெய்னராக போனதுனால இப்போ என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப ஐஃபன் டின்றது என்னது, பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன் ஃபார் ரன்னிங் தி கண்டெய்னர். சரிங்களா? அப்ப ஐஃபன் ஐ அண்ட் டின்றது என்னன்னா, ஐன்றது இன்புட். நான் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணனா இமேஜை பேஸ் பண்ணி தான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவேன். அப்ப அந்த இமேஜ்ல ஒரு அப்ளிகேஷனை தான் நான் இமேஜா மாத்துறேன். அப்ப அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது இன்புட் ஃபங்க்ஷன் வாங்குற மாதிரி அந்த அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த இதுல என்ன பண்ணணும், ஐன்றதை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஐன்றது என்னன்னா இன்புட். ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷனை நான் இமேஜா மாத்துறேன், அந்த இமேஜை தான் நான் கண்டெய்னரா மாத்துறேன். அப்ப நான் வச்சிருக்கிற இமேஜ்ல ஏதாவது இன்புட் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா நான் கண்டிப்பா நான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது அந்த ஐன்றதை மென்ஷன் பண்ணணும். இல்லைன்னா கண்டெய்னர் கிரியேட் ஆகும்போது இன்புட் ஃபங்க்ஷன் வேலை செய்யணும். டின்றது டேர்ம்டு. இப்ப நான் ஒரு கண்டெய்னரா கிரியேட் பண்றேன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள போறதுக்கு நான் என்ன பண்ணணும், டாக்கர் exe கமாண்ட் கொடுக்குறீங்களா? அப்ப நீங்க டாக்கர் exe கமாண்ட் கொடுத்து ஐஃபன் ஐடின்னு கொடுத்து நீங்க உள்ள போறீங்க. அப்ப அதுக்கு ஒரு டெர்மினலா ஓப்பன் ஆகுதா? என்ன டெர்மினல்ல நீங்க உள்ள போறீங்க? பேஷ் டெர்மினல்ல உள்ள போறீங்க. பேஷ் டெர்மினல் வச்சுதான் உள்ள போறீங்க. அப்ப அந்த டெர்மினல் கிரியேட் ஆகுது இல்லையா? அதுக்கு தான் என்னது, அந்த டி ஐஃபன் ஐ டி டி. டி ஃபார் டிட்டாச் ஃபார் பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன், ஐ ஃபார் இன்புட் ஆர் இன்டராக்டிவ் ஃபார் இன்டராக்டிங் த கண்டெய்னர்ஸ், டி ஃபார் டேர்ம். சரிங்களா? இது இன்டர்வியூல கேட்பாங்க, ரேரா கேட்கிற கொஸ்டின். ஐஃபன் ஐடிடினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரேரா கேட்கிற ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? நான் அதை பேஸ் பண்ணியே நம்ம கொஞ்சம் ஒரு கான்செப்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கர் ஃபைல் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த ஐஃபன் ஐடிடி சினாரியோஸ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டாக்கர் ஃபைல் கான்செப்டை கொண்டு வரேன். ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுறீங்க அப்படின்னா
பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுறது. அந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். நீங்க எந்த ஒரு டாக்கர் ஃபைல் எடுத்து பார்த்தாலும் பாருங்க, கண்டிப்பா இந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே அதிகமா இருக்கு. மோஸ்ட்லி the dockering file will be comes under this 13 instruction only. வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கீங்களா அரவிந்த்? நீங்க டாக்கர்ல சொல்றீங்க, நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இதை தாண்டி வேற ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல sir. மோஸ்ட்லி இந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளதான் ஒரு டாக்கர் ஃபைலே எழுதுவாங்க. எல்லாமே இதுக்குள்ளே வந்து ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னன்ற உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இது கேட்பாங்க டாக்கர் ஃபைல் எழுதுறீங்கன்னா ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுறதுக்கு பேஸா என்னென்னலாம் தேவை. இப்போ பேசிக்கா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவை. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுதான். அப்ப நான் இங்க ஒரு டாக்கர் ஃபைல் எழுதிருக்கேன். டாக்கர் ஃபைல் அப்படின்றது சிம்பிளா சொல்ல போனா நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு யூசர் டேட்டான்னு சொல்லி தெரியுமா? அதுதான் டாக்கர் ஃபைல்ன்றது ஒரு யூசர் டேட்டா மாதிரி தான். ஒரு சர்வர் கிரியேட் பண்றீங்க, அந்த சர்வர்ல சில பேக்கேஜஸ்லாம் வேணும் அப்படின் போது நான் அந்த யூசர் டேட்டா கொடுத்து ரன் பண்றேன்னா அந்த பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகி வருதா? சேம் எக்ஸாக்ட் சினாரியோ தான். நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண போறேன். அந்த கிரியேட் பண்ண போற இமேஜ்ல எனக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த இமேஜ்குள்ள எனக்கு வந்துடும். அதுக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு ஃபைல் எழுது. அதுதான் என்னது? டாக்கர் ஃபைல். சரிங்களா? அப்ப நான் ஒரு அப்ளிகேஷனை ஒரு இமேஜா மாத்த போறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பேஸ் இமேஜ் கொடுக்கணும். கண்டிப்பா நான் என்ன கொடுக்கணும்? ஒரு பேஸ் இமேஜ். அந்த பேஸ் இமேஜ் என்ன வேணாலும் இருக்கும். பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் ஒரு ஜாவா பேஸ்ட் கண்டெய்னர் ஜாவா பேஸ்ட் இமேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷனை இம்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு மிடில்வேர் இமேஜ் எடுத்து பேஸ் இமேஜ் எடுத்து அதுல இம்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த ஆல்பைன் அப்படின்றது அதிகமா யூஸ் பண்றதே அதுக்கு தான். இன்டர்வியூல அதிகமா கேட்பாங்க. எப்படின்னா ஒரு ஆல்பைன் அப்படின்னு வச்சு கேட்க மாட்டாங்க. ஜென்ரலா ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி காட்டுங்க, அதுல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மென்ஷன் பண்றோமோ அதை கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் அது ரொம்ப மெயினா கேட்கறது இந்த 4 தான். ரொம்ப மெயினா கேட்கறது இந்த 4 தான். என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, கமாண்ட் சிஎம்டினா என்ன, ஆடுனா என்ன, காப்பினா என்ன. நீங்க எந்த என்ட்ரி வேணாலும் அட்டன் பண்ணுங்க. 90% 90 கூட இல்லை 100% இந்த கொஸ்டின் கேட்கணும். டாக்கர்ல கேட்கறாங்கன்னா முதல் கொஸ்டின் எடுத்தோடனே முதல் கொஸ்டின் கேட்கறது இது 4 தான் கேட்பாங்க. என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, சிஎம்டினா என்ன. ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்றதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் சிஎம்டிக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அது சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது என்னடான்ற மாதிரி கொஞ்சம் மாதிரி குழப்பம். ஏன்னா அதுதான் மெயினா கேட்கறதே. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நீங்க பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றேன். ஓகேங்களா? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் அதை சொல்றேன். எனக்கு எப்படி அதை புரிஞ்சிருக்கோ நான் அதை சொல்றேன். நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல அதை பாருங்க ஒரு டைம். நீங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு அதை நீங்க ஒரு நோட்ஸா எழுதி வச்சுக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த நோட்ஸ் அப்படியே பேசணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா டெஃபினட்டா 100% இந்த கொஸ்டின் கொடுக்கும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் சிஎம்டி? ஓகேங்களா? அண்ட் ஆட் அண்ட் காப்பி. ஆட் அண்ட் காப்பி ரொம்ப சிம்பிள் தான், அது ஈஸியா சொல்லிடலாம். இந்த என்ட்ரி பாயிண்ட் அண்ட் டாக்கர் ஃபைல் அந்த சிஎம்டி தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட். என்னதான் சொன்னாலும் அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டா இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஃப்ரம்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பேஸ் இமேஜை கால் பண்றதுக்காக. என்னப்பா போட்டோவா என்ன ஜாவா சொல்லிடுமா? போட்டோ ஆல்ரெடி உனக்கு அதை நோட்ஸே கொடுத்துட்டேன்டா. நான் குரூப்ல நோட்ஸ் கொடுத்தேன் பாத்தியா? மை டாக்கர் நோட்ஸ்ன்னு சொல்லிங்க. என் நோட்ஸ்ல இதுல போட்டோ எடுக்கிறேன். என் நோட்ஸ்ல டீட்டெயில்டா நான் 1 by 1 நான் எனக்கு வந்து சில இல்லைன்னா எனக்கு கமெண்ட்ஸ் தெரிஞ்சாலும் நான் வந்து நான் ஏன் ரெஃபர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எப்போ வேணாலும் எனக்கு மறக்கலாம், சொல்ல முடியாது. நம்மளாம் ஹியூமன்ஸ். எல்லாருக்கும் எல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்களா அப்படின்லாம் கிடையாது. எனக்கு இப்ப நான் இந்த டாக்கர் கிளாஸ்லாம் கிட்டத்தட்ட நான் 100 டைம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். 2.5 வருஷத்துல நான் கிட்டத்தட்ட 100 கிளாஸுக்கு மேல நான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு டைம் கமெண்ட் போடும்போது எனக்கு ஸ்டக் ஆச்சு, தெரியலன்னு நான் போய் பார்த்தேன் இல்லையா? அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்லாம் கிடையாது. நான் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நோட் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து இது இப்படிதான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் போட்டு வச்சுக்கணும். ஏன் நாளைக்கு இதே மாதிரி ரிப்பீட்டட் வந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். அதை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கும் போது அவனை அதை என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிப்பான். உன் வேலையை இன்னொருத்தன் செய்ய போறான் அப்படின்னா
நான் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் போட்டு கரெக்டா வச்சிருக்கேன், இந்த டாக்குமெண்ட்டை பார்த்து அப்படியே வேலை செய்யும், அதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அதுதான் கேடி செஷன் அப்படின்வாங்க. அதுக்கு பேர் தான் கேடி செஷன், நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றது ரீசன் அதுதான். ஏன் உன் வேலை தான் ஒருத்தன் செய்ய போறான், நீ வேலையை விட்டு போறேன்னா என்ன சொல்லுவான், நீ போறதுதான் போற, உனக்கு கத்துக்கிட்டு போ அப்படின்வானுங்கள. அதுதான் கேடி செஷன்ஸ். கத்துக் கொடுப்பியா ஒழுங்கா? கொடுக்க மாட்டேன். கேட்டா என்ன அரவிந்த், கேட்டதானே? சொல்லிக் கொடுக்குற சொல்லி ஒழுங்கா சொல்லி கொடுத்துட்டு போவான். நானே வேலையை விட்டு போறேன், இந்த கம்பெனி இருந்தா என்ன நாசமா போனேன் அப்படின்னு. கரெக்ட் தானே? நம்ம தான் கேட்டு கத்துக்கணும். கேட்டு கத்துக்கணும். சில பேர் சொல்லி தருவாங்க, சில பேர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, சில பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்தாப்பா அந்த நோட்ஸை பார்த்துக்கோங்க, நோட்ஸை பார்த்துட்டு வேலை செய்யணும். அப்ப அந்த நோட்ஸை பார்த்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், இது என்னன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்பதான் அந்த நோட்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கொஞ்சமாவது புரியும். இல்லைன்னா நமக்கு என்ன தெரியாது, என்ன எழுதிருக்கீங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி பக்கன்னு முழிப்பீங்க. புரியுதுங்களா? எல்லா டைமும் சொல்லிக் கொடுக்க அந்த ஆள் இருக்க மாட்டாங்க ரியல் டைம் பொறுத்த வரைக்கும். அதுக்காக நான் பயமுறுத்ததுக்காக சொல்லல, எந்த சுச்சுவேஷன்லயுமே நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஒர்க் பண்ண ரெடியா இருக்கும். அதுக்குதான் நம்ம இங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சின்ன டாக்கர் ஃபைல் எழுதியிருக்கேன். இந்த டாக்கர் ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இமேஜா நான் என்ன எடுத்திருக்கேன், உபுண்டு 22.04 அப்படின்ற ஒரு ஓஎஸ் இமேஜை தான் நான் பேஸ் இமேஜா எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன கமெண்ட் கொடுத்துருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றேன், ஃப்ரம் டு டேக்கிங் அ பேஸ் இமேஜ். எப்பவுமே இதுதான் ஸ்டார்டிங். சரிங்களா? எப்பவுமே ஒரு பேஸ் இமேஜ் வச்சுதான் எடுப்பாங்க. இன்டர்வியூல கேட்கும் போது ரைட் சம் டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமா டாக்கர் ஃபைல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு மிடில்வேர் இமேஜ் எடுத்துக்கோங்கப்பா, எனி மிடில்வேர், இல்ல டேக் என்ஜினிக்ஸ் மிடில்வேர் as a base image and install some packages in that base image and expose that images into a particular code and yeah, that's the write the docker file for that அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு டாக்கர் ஃபைல் எழுதணும். ஸோ 3 விதத்துல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகும். எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்னா, ஒண்ணு உங்களை எழுத சொல்லுவாங்க, நீங்களா ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுங்க. நாட் ஒன்லி ஃபார் டாக்கர் அப்படின்னு கிடையாது, எல்லா இதுலுமே சரி, ஆன்சிபிள்ல சரி, டெராஃபார்ம்ல சரி, இல்லைன்னா ஜென்கின்ஸ் பைப்லைன், கியூபர்நெட்ஸ்ல எல்லாமே சரி, கண்டிப்பா உங்களை ஏதாவது எழுத சொல்லுவாங்க. முதல் திங், ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எனக்கு வந்து எழுதி காட்டுங்க. ரெண்டாவது, அவனா ஒரு சினாரியோ கொடுத்து உங்களை எழுத வைப்பான். நான் ஒரு சினாரியோ சொல்றேன், இந்த சினாரியோக்கு நீங்க எழுதுங்க. மூணாவது, அவன் ஒரு கண்டென்ட் எழுதி வச்சுட்டு அதை என்ன பண்ணுவான், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸ்ல கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. ஒண்ணு உங்களை எழுத சொல்றது, உங்களை எழுத சொல்றாங்கன்னா நீங்க ஏதாவது ஒன்று எழுதி எடுத்து கையில அப்படியே ஹேண்டியா கையில ஒரு இதை வச்சுக்கணும் எப்பவுமே. ஓகேங்களா? எல்லாத்துலயும் ஒரு ஸ்கிரிப்ட் கையில ஹேண்டியா இருக்கும், டக்குன்னு கேட்கும் போது எழுதுறதுக்கு. ஏன்னா வர்ச்சுவல் இன்டர்வியூ இருந்ததுன்னா இங்க அப்படியே மாட்டி வச்சுக்கோங்க, உங்களோட லேப்டாப் மேலேயே அப்படியே டக்குன்னு ஒட்டி வச்சுக்கோங்க. டக்குன்னு கேட்கும் போது டைப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்டர்வியூல சொல்றது ஏன் இங்க தெரியாதுல்ல, கேமரா இங்கதான் பாயிண்ட் ஆகுது, கேமரா சென்டர்லாம் பாயிண்ட் ஆகுது, சைட்ல இதை வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரெயின் பண்ணி எழுதணும். அப்படி இல்லைன்னா கீழே வச்சுக்கோங்க, இப்படி கீழே வச்சுக்கோங்க. கீபோர்டு மேல இங்க இருக்கு, கீழே இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கீபோர்டு தானே பார்ப்பீங்க, கீபோர்டு தானே டைப் பண்றீங்க. இது ஈஸியா நீங்க வந்து லைவ் இன்டர்வியூ போறீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. பட் வர்ச்சுவல் இன்டர்வியூல கண்டிப்பா கேட்கும் போது நம்ம இது மாதிரி பண்ணிதான் ஆகணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? அதுவும் ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க, சின்ன சின்ன கான்செப்ட் தான் கேட்பாங்க. ஒரு ஃபுல்லா எனக்கு ஒரு டெப்ளாய்மெண்ட் ஃபைலே எழுதி எனக்கு டெப்ளாய்மெண்ட் பண்ணி அவுட்புட்டை காட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இன்டர்வியூ நடக்க போறதே 1 hour தான். அப்ப அந்த 1 hourல அவனுக்கு என்ன கேட்கணுமோ அதான் கேட்பான். அவன் மேஜரா எதுல உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறானோ அது ரிலவெண்டா தான் அதிகமா கேட்பான். இப்ப ஜென்கின்ஸ்ல போட போறான்னா எனக்கு ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல் எழுதி காட்டுங்கன்னு, டாக்கர் மைக்ரோ சர்வீஸ்ல போட போறான்னா கியூபர்நெட்ஸ்ல YAML ஃபைல் எழுதி காட்டுங்கன்னு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொண்டு போக போறான்னா டெராஃபார்ம்ல ஸ்கிரிப்ட் எழுதணும். புரியுதுங்களா? டெராஃபார்ம்ல எழுது, இல்லைன்னா டெப்ளாய்மெண்ட்ல போன போறீங்கன்னா ஆன்சிபிள்ல ஒரு பிளேபுக் எழுதி காட்டு அப்படின்னு. அவன் எதுல உங்களுக்கு போட போறோம்னு நினைக்கிறானோ அதுலதான் மேஜரா கேட்பான். எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் எழுதி காட்டுங்கலாம் சொல்ல மாட்டான். ஒன்னு ஜென்கின்ஸ், மேஜரா they will ask in Jenkins or else Docker file or else Kubernetes ஓட YAML file. புரியுதுங்களா? இவ்வளவுதான், இப்படிதான் கேட்பானுங்களே, பேட்டர்னே இப்படிதான் இருக்கும். நீங்க எந்த இன்டர்வியூ வேணாலும் அட்டன் பண்ணுங்க, இதே பேட்டர்ல தான் போடுது. ஆனா எழுதி வேணா தரேன், ஏன்னா நான் எல்லா இன்டர்வியூஸையும் பார்த்துட்டேன், எல்லா இன்டர்வியூஸ்லயும் இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒன்னே கான்செப்ட், ஒண்ணு உங்களை எழுத வைக்கிறது, இன்னொன்னு சினாரியோ கொடுத்து எழுத வைக்கிறது, மூணாவது
எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறது, அவ்வளவுதான். சரியா? இது 3 கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த இன்டர்வியூ வேணாலும் அட்டன் பண்ணுங்க. சரியா? நான் என்ன பண்றேன்னா ஒரு சிம்பிள் டாக்கர் ஃபைல் வச்சிருக்கேன். டேக்கிங் த பேஸ் இமேஜஸ் Ubuntu, then mentioning the name as a maintainer as a path. Maintainer அப்படின்றது லேபிள் நேம். இந்த டாக்கர் ஃபைல் யார் பில்ட் பண்றாங்க. ஸோ நான் வந்து பார்த்தின்ற நேம் வச்சிருக்கேன். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனர். ஒன்று மெயின்டைனர் கொடுக்கலாம், இல்லைன்னா லேபிள் அப்படின்னு கொடுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். முன்னாடிலாம் மெயின்டைனர் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து லேபிள் அப்படின்ற நேம்ல மாத்திட்டாங்க. சரிங்களா? இப்போ எல்லாருமே லேபிள் தான் யூஸ் பண்றது. ஸோ ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது மூணாவதாக கொடுத்துருக்கிறது என்னது? ரன். டு ரன்னிங் சம் இன்ஸ்ட்ரக்ஷன், சாரி டு ரன்னிங் சம் கமாண்ட்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, கமாண்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜ்ல நான் என்ன பண்றேன், ஒரு கமாண்ட்ஸை ரன் பண்றேன். டேக்கிங் த பேஸ் இமேஜ், அந்த பேஸ் இமேஜ் எடுக்கும்போது அந்த பேஸ் இமேஜ் என்ன பண்ணணும்னு சொல்றேன், அப்டேட் ஆகணும்னு சொல்றேன். அப்டேட் ஆகிறதுக்கு கமாண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறது, அப்பாச்சி 2 அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணணும். அப்பாச்சி 2னா யாரு? மிடில்வேர். ஓகேங்களா? நார்மல் லினக்ஸுக்கு தான் HTTPD. உபுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 2 தான் கொடுப்பாங்க. அப்பாச்சி 2 இன்ஸ்டால் பண்ணணும். இவ்வளவுதான், இவ்வளவுதான் டாக்கர். இது வேற ஏதாவது அடிஷனலா வேணும்னா அடிஷனலா ரன் கமெண்ட்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. இப்போதைக்கு இதுதான் டாக்கர் ஃபைல். இப்போ இதை நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் இமேஜ் எடுக்கும். இந்த பேஸ் இமேஜுக்கு வந்து ஒரு யூசர் அசைன் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பேஸ் இமேஜ் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பேஸ் இமேஜ்ல மிடில்வேர் இன்ஸ்டால் ஆகும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதுதான் டாக்கர் ஃபைல். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஆமா, உபுண்டு நம்ம நேம் கொடுக்கணும், பேஸ் இமேஜ் நம்ம கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு கஸ்டமைசபிள் இமேஜ் நீங்க கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நீங்க பேஸ் இமேஜ் கொடுக்கணும். பேஸ் இமேஜ் கொடுக்காம உங்களால கஸ்டமைசபிள் இமேஜ் கிரியேட் பண்ண முடியாது. கண்டிப்பா பேஸ் இமேஜ் கொடுக்கணும். கிளியரா? அது ஆன்லைன்ல இருந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இது கூட தான் ஆன்லைன்ல இருந்து தான் எடுக்க போறேன். 22.04 ஆன்லைன்ல இருக்கிறது. அதுதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆல்பைன் அப்படின்ற அந்த பேஸ், நீங்க ஆல்பைன் யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்களே, அதுவும் பேஸ் இமேஜ் தானே. அதுதான் அது எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜாவா ஜேவிஎம் இது எடுப்பாங்க, இல்லைன்னா வந்து பைத்தான் இது எடுப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்கான இமேஜும் பேஸ் இமேஜ் வந்து இதுல இருக்கும், டாக்கர் அப் அதுல எல்லாம் இருக்கும். அதுல இருந்து யூஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு டாக்கர் ஃபைல் எழுதியிருக்கேன். இப்போ இந்த டாக்கர் ஃபைல் எழுதுனால ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ கிட்டத்தட்ட எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டோம். ஃப்ரம்னா என்னன்னு பார்த்தாச்சு, மெயின்டைன் என்னன்னு பார்த்தாச்சு, ரன்னுனா என்னன்னு பார்த்துருக்கோம். மொத்தம் 3 பார்த்துருக்கோம் இப்போதைக்கு. அண்ட் லேபிளும் பார்த்தாச்சு. லேபிளும் மெயின்டைனர் ரெண்டும் ஒன்று தான் சொல்லிட்டு இப்போ மொத்தம் 4 பார்த்தாச்சு. எக்ஸ்போஸ் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ், ஓகே, எக்ஸ்போஸ் நான் வந்து டபுள் கோட்ஸ்ல 80 அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 80 எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்றேன். அப்ப if I create the docker file, எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். அப்ப அந்த இமேஜ் பேஸ் பண்ணி நான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணேன். அப்ப அந்த கண்டெய்னர்ல நான் வந்து அந்த -p வச்சு போர்ட் நம்பரை மாத்தினா மாறுமா மாறாது? What will be the answer? நான் மறுபடியும் கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். நான் ஓகே, நான் கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். இப்போ இந்த டாக்கர் ஃபைல் பேஸ் பண்ணி ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் ஆக போகுது. அந்த இமேஜை பேஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து அந்த -p அப்படின்னு மென்ஷன் பண்ணி போர்ட் நம்பரை மாற்றி கொடுத்தா அது மாறுமா மாறாதா அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஏன்னா டாக்கர் ஃபைல் மென்ஷன் பண்ணும்போது இங்க என்ன கொடுத்துருக்கேன், 80 கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது இட் வில் சேஞ்ச் ஆர் நாட்? இதான் என்னோட கொஸ்டின். புரியல? சேஞ்ச் ஆகுமா? ஷோரா? அப்ப எதுக்கு இந்த எக்ஸ்போஸ் கமெண்ட் இருக்கு? சேஞ்ச் ஆகும்னா எதுக்கு இப்ப இந்த எக்ஸ்போஸ் கமெண்ட் இருக்கு? இதுதான் ஒரு கொஸ்டின். அப்ப what is the difference concept? What is the concept of expose command and -p when you are using in Docker container? What is the difference? நீங்க டாக்கர் ஃபைல்ல யூஸ் பண்ற எக்ஸ்போஸுக்கும் கண்டெய்னர்ல கிரியேட் பண்ற அந்த
லைக் கண்டெய்னர்ல கிரியேட் பண்ண போற அந்த -p-க்கு என்ன கான்செப்ட்னு கேட்பாங்க. எக்ஸ்போஸ்னு கொடுத்தோம்னா நம்ம வெளியில இருந்து அதை எப்படி கனெக்ட் பண்ண போறோமோ அந்த போர்ட் கொடுப்போம். அங்க -p அந்த கண்டெய்னரை நம்ம எந்த போர்ட்ல கனெக்ட் பண்ண அது இல்ல புரியல நீங்க சொன்னது. புரியல சொல்லுங்க. பரவாயில்ல, ஆனா நீங்க சொன்னது ஓரளவுக்கு இது கரெக்டா நம்ம இருந்தது. சொல்லுங்க. இல்ல இங்க எக்ஸ்போஸ்னு கொடுத்தோம்னா இப்போ நம்ம HTTP அந்த மாதிரி எந்த போர்ட்ல நம்ம கனெக்ட் பண்ண போறோமோ அதை நம்ம இங்க எக்ஸ்போஸ்னு கொடுத்துருப்போம். டிஃபால்ட்டா எல்லா அந்த இமேஜ் கிரியேட் பண்ற எல்லாத்துக்குமே நம்ம இந்த இமேஜ் யூஸ் பண்ணா டிஃபால்ட்டா வரும். நம்ம அங்க போர்ட் ஃபார்வர்டிங் கொடுத்தோம்னா பர்டிகுலரா ஒவ்வொரு டாக்கர் ஃபைலுக்கும் நம்ம எதை வச்சு கனெக்ட் பண்ணணுங்கிறது. ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்ட். அதாவது என்னன்னா இந்த எக்ஸ்போஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மென்ஷன் பண்றதுதான் இந்த எக்ஸ்போஸ். இந்த இமேஜ் வந்து 8080 போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் இந்த லைக் வந்து இந்த எக்ஸ்போஸ். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது நம்ம அந்த -p அப்படின்னு மென்ஷன் பண்ணி மாத்துறோம் அப்படின்னா அது மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா -pன்றது பப்ளிஷ், என்ன போர்ட்ல என்ன கண்டெய்னர் ரன் ஆகுன்றதை மென்ஷன் பண்றீங்க. போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்றது நீங்க மென்ஷன் பண்றது. அப்ப ஒரு கண்டெய்னருக்கு ஒரு போர்ட் நம்பர் தானே மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். ஃபார் ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ்ன்றதை யூஸ் பண்றோம். பட் மேஜர் திங் நம்ம அந்த -p வச்சு நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின் போது போர்ட் நம்பர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்ப டிஃபரன்ஸ் என்ன? எக்ஸ்போஸ்ன்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. டாக்கர் ஃபைல்ல இந்த போர்ட்ல என்னோட அப்ளிகேஷன் இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன். பட் கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது -p வச்சு மாத்தணும் அப்படின்னா மாறிடும். சரிங்களா? -pன்றது என்னன்னு சொல்லுவாங்க? பப்ளிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. -p ஃபார் பப்ளிஷ். சரிங்களா? அப்ப எத்தனை கமாண்ட்ஸ் பார்த்துட்டோம்? 1 2 3 4 5 பார்த்தாச்சு. ஓகேங்களா? 5 கான்செப்ட் பார்த்தாச்சு. நான் இதை அப்படியே ரன் பண்றேன். டாக்கர் ஃபைல் காப்பி. நீங்க சர்வர்ல ரன் பண்ணும்போது vi டாக்கர் ஃபைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். டாக்கர் ஃபைல் நேம் வந்து பாத்தீங்கன்னா டி வந்து கேபிட்டல்ல இருக்கணும். இப்படிதான் இருக்கணும் டாக்கர் ஃபைல். வேற நேம்ஸ்ல எதையும் மாற்றக்கூடாது. இப்படிதான் டாக்கர் ஃபைல் நேம் இருக்கணும். ஸ்மால் டி கொடுக்கறது, டாக்கர் ஃபைல் 1, டாக்கர் ஃபைல் நியூவு, அந்த மாதிரிலாம் மென்ஷன் நேம்லாம் கொடுக்குறது. இதுதான் நேம், இதுதான் டிஃபால்ட் நேம். பாருங்க, எப்பயுமே டாக்கர் ஃபைல் இந்த நேம்ல தான் இருக்கும். அதுல நம்ம கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. -wq சேவ் பண்ணுங்க. இப்போ டாக்கர் ஃபைலை எப்படி நீங்க ரன் பண்ணுங்க? How to run the docker or how to build the docker? இதான் கொஸ்டின். கமாண்ட் docker build -t. ஓகே, ஒரு நேம், நீங்க எந்த நேம்ல இப்போ நீங்க தானே கிரியேட் பண்றீங்க. அப்போ உங்களோட கஸ்டமைசபிள் இமேஜ் கொடுக்கலாம் இல்லையா? நான் வந்து நியூ, ஆல்ரெடி நியூ இமேஜ் நிறைய இருக்கு. நம்ம வந்து பண்ணலாம், என்ன பண்ணலாம்? மே இமேஜ்னு கொடுக்கலாமா? சரி, ஓகே, மே இமேஜ் அதுவும் கொடுத்தாச்சு. இன்னும் நிறைய இருக்கு, என்ன கொடுக்கலாம்? சரி, ஓகே, 7 PM இமேஜ்னு கொடுப்போம். 7 PM இமேஜ் வெர்ஷன் 1.1. ஓகே, எந்த இடத்துல இந்த ஃபைல் இருக்கு? /root பாத்ல தான் இந்த ஃபைல் இருக்கு, டாக்கர் ஃபைல். சரிங்களா? கொடுத்து என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா சென்டிங் த கண்டெக்ஸ்ட், நான் கொடுத்துருக்கிற கண்டெக்ஸ்ட் எங்க போகுது? இப்போ டாக்கர் டீமியனுக்கு போகுது. டாக்கர் டீமியன் இப்போ அதை ப்ராசஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? இமேஜை புல் பண்ணிடு. நெக்ஸ்ட் மெயின்டைனர், பார்த்தின்ற மெயின்டைனர். அடுத்தது அப்டேட் நடக்குது. அடுத்தது என்ன நடக்கும்? இன்ஸ்டால் ஆகும். சரியா? கிரியேட் ஆயிடுச்சா? செக் பண்ணலாம். டாக்கர் எஸ் கொடுத்தனா உபுண்டுன்ற பேஸ் இமேஜ் எடுத்திருக்கு.
நான் கிரியேட் பண்ண 7pm இமேஜ் இங்க எனக்கு வந்துருக்கு. இதோட சைஸ் பாருங்க. பேஸ் இமேஜ் சைஸ் என்ன, இதோட சைஸ் என்ன, இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இப்போ இதுவே நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த இமேஜ்ல அப்பாச்சி இன்ஸ்டாலேஷன். ஸோ இதுதான் ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுறது. ஓகேங்களா? அந்த இமேஜ் வச்சு நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு அப்பாச்சி இருக்கும். சரிங்களா? இப்போ இதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லி ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு இமேஜ் வந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல இன்னும் அடிஷனலா சில பேக்கேஜ் ஆட் பண்ணணும், அதை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க, இப்போ பண்ணுங்கன்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி அவங்க சொல்லி நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டேன், பண்ண இமேஜ்ல அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா இன்னும் சில பேக்கேஜ் வேணும்ன்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப ஆல்ரெடி கிரியேட் பண்ண இமேஜ்க்குள்ள எனக்கு என்ன பண்ண சொல்றாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப எப்படி பண்றது? அப்ப அதுக்கு ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுறீங்கன்னு வைங்க. அப்ப எப்படி எழுதுவீங்க? அப்ப ஆல்ரெடி ஒரு இமேஜ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்ப அந்த இமேஜை நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரம்ல கொடுங்க. அந்த இமேஜ் நேம் என்னது? இதான் இமேஜ் நேம். 7pm இமேஜ். இதான் இமேஜ். ஓகேவா? 7pm இமேஜ். இதான் இமேஜ். ஓகேவா? இதுதானே ஏன்னா இந்த இமேஜ் தான் என்ன பண்ண சொல்றாங்க, அப்டேட் பண்ண சொல்றாங்க. அப்ப இதுதான் நம்மளோட பேஸ் இமேஜ். அப்ப இந்த பேஸ் இமேஜை இந்த இடத்துல நான் யார் கொடுக்குறேன், லேபிள் நேம் கொடுக்குறேன். லேபிள் நேம் பார்த்தி. அகைன் நான் மறுபடியும் ரன் கமாண்ட்ஸ் கொடுத்து என்னென்ன பண்றேன், vim gitன்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ அகைன் இப்போ இந்த டாக்கர் ஃபைல ரன் பண்றேன் அப்படின்னா, இப்போ அகைன் எனக்கு இதை ரெஃபரன்ஸா வச்சு இன்னொரு இமேஜ் எனக்கு கிரியேட் ஆகும். இதை ரெஃபரன்ஸா வச்சு இன்னொரு இமேஜ் எனக்கு கிரியேட் ஆகும். அந்த இமேஜ்ல எனக்கு என்னென்னலாம் இன்ஸ்டால் ஆகும், விம்மும் கிட்டும் இன்ஸ்டால் ஆகும். அப்ப அந்த இமேஜ்ல நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள அப்பாச்சி இருக்கும், விம் இருக்கும், கிட் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஒரு இமேஜ் அப்டேட் பண்ற மாதிரி சொல்றாங்கன்னா நம்ம இப்படிதான் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு டாக்கர் ஃபைல்னா இதுதான் டாக்கர் ஃபைல எடிட் பண்றோம் கூட சொல்லணும். சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் போதும் பேஸா டாக்கர் ஃபைல் கான்செப்ட்ஸ்ல. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் அண்ட் சிஎம்டி கான்செப்டை பார்த்துட்டு வாங்க. நான் அதை பேஸ் பண்ணி அந்த ஐடிடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் நான் ஒன்று பண்றேன். ஓகேங்களா? அதுக்கும் ஒரு டாக்கர் ஃபைல் நான் எழுதி வச்சிருக்கேன். அதுல இந்த என்ட்ரி பாயிண்ட் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ட்ரி பாயிண்ட், காப்பி, ஒர்க்கிங் டைரக்டரி இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு பிஃபோரா நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ட்ரி பாயிண்ட்னா என்ன, சிஎம்டினா என்ன அப்படின்றத ரெஃபர் பண்ணி நீங்க ஒரு நோட்ஸா எழுதுங்க. கேட்கும் நெக்ஸ்ட் டைம் கிளாஸ்ல கேட்கும்போது நீங்க எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் என்னோட இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளுக்கு தான் நம்ம ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வச்சுப்போம். ஏன்னா இன்டர்வியூல மோஸ்ட்லி ரொம்ப முக்கியமா கேட்கறது அது, ரொம்ப இன்டர்வியூல அதிகமா கேட்கறது அது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிளியரா? ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்மளுக்கு ஆஸ் யூசுவல் ஃப்ரைடே. சரிங்களா? கொஞ்ச நேரத்தில் ரெக்கார்டிங்ஸ் அனுப்பி விட்டாங்க.